பட்டியலின மக்களிடையே பிரச்சனையை உருவாக்க முயல்வதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் மீது கிராம மக்கள் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார். தனக்கு இடத்தை கிரயமாக வழங்காத காரணத்தால் கிராம மக்களிடையே பிரச்சனையை உருவாக்க முயல்வதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரது மகன் மீது புகார் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேற்கு தாலுகாவிற்குட்பட்ட மேலமாத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் என்பவரது மகன் கருப்பையா மேலமாத்தூர் அருகே காமாட்சிபுரம் பகுதியைச் சார்ந்த தனி நபருக்கு சொந்தமான இடத்தை கிரயத்திற்கு கேட்டதாக கூறப்படுகிறது. இடத்தின் உரிமையாளருக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனுக்கு இடத்தை விற்பதில் உடன்பாடில்லை எனவும் இதன் காரணமாக அவர் இடத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் இடத்தை வாங்கியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் அதனை ஏற்க மறுத்து தனக்கு வேண்டியவர் ஒருவரின் காலியிடத்தில் தானே தீ வைத்துக் கொண்டு தன்னை கொலை செய்ய முயல்வதாக நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் பொய் புகார் ஒன்றை ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கருப்பையா அளித்துள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கருப்பையா தலைமையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கருப்பையா மீது புகார் மனு அளித்துள்ளனர். மனு அளித்த பின் தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கருப்பையா செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: மேற்கு வட்டத்தை சார்ந்த மேலமாத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கருப்பையா என்பவர் காமாட்சிபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்குள்ளேயே சாதி வெறியை தூண்டி கலவரத்தை மூட்டு வகையில் அவருடைய தொடர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மக்களை பிரித்தாள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மக்களை கூறு போடுகின்ற வேலையை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பையா செய்து வருகிறார். இந்த சம்பவத்தை தலித் விடுதலை இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தற்சமயம் கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக நாகமலை புதுக்கோட்டையில் சொல்லுகிறார்கள். அதனுடைய எதிரொலியாக அதிகாலையில் கருப்பையாவின் உறவினருக்கு சொந்தமான ஒரு காலி இடத்தில் நெருப்பை வைத்துவிட்டு அதை முத்தழகு மற்றும் அவருடைய உறவினர்கள் தான் வைத்தார்கள் என்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை நாகமலை காவல் நிலையத்தில் பொய் புகாரை கொடுத்திருக்கிறார்கள். இதையும் தலித் விடுதலை இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ந்து பட்டியலின மக்கள் மீது அச்சுறுத்தல் செய்கின்ற நோக்கத்தோடும் இந்த மக்களை பிரித்தாளுகின்ற நோக்கத்தோடும் இந்த மக்கள் மீது வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாவட்ட காவல்துறைக்கு முன்வைத்திருக்கிறோம். அவர் விரைவாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாவட்ட காவல்துறைக்கு முன்வைத்திருக்கிறோம். அவர் கைது செய்யப்படாத பட்சத்தில் தலித் விடுதலை இயக்கம் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதனை மாவட்ட காவல்துறைக்கும் மாவட்ட வருவாய்த்துறைக்கும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். கருப்பையா, தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர். எதனால ஒரு பட்டியலின மக்கள் கருப்பையா இல்லை, அவருமே பட்டியலின சார்ந்தவர் தான். ஒரு சிவில் மேட்ரு, அந்த சிவில் மேட்டரில் பழிவா நோக்கத்தோடே செயல்படுறாரு. ஒரு இடத்தை அவர் வாங்க முயற்சிருக்கிறாரு, கம்மியான விலைக்கு கேட்குறாரு. அவர் இன்னொருத்தோல அந்த விலை கூட கொடுத்து வாங்கிடுறாரு. இதை நம்மளை விட இந்த ஊரில் யாரும் வளர்ந்துடக்கூடாது, பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்துடக்கூடாது, அறிவு ரீதியாகவும் வளரக்கூடாது அவருடைய கான்செப்ட். அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யார்? அவங்களும் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தாங்க. அவங்க கிரையம் கொடுத்துட்டு அவங்க வெளியூர் போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. நீண்ட நாளாக இது 6 மாதம் அந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டுருக்கு. வருவாய்த்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆர்டிஓக்கு மனு கொடுத்துருக்காங்க, தாசில்தார்ட்ட மனு கொடுத்துருக்காங்க, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ காவல்துறை நம்ம தலித்து விடுதலை தலையிட்ட பின்னாடி தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாமக்கல் புதுக்கோட்டையில். இப்போ ஏடிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கணும், இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாராக இருந்தாலும் உண்மை என்னவோ அதன் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நேராக கூப்பிட்டு சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, நீங்கள் போய் எஃப்ஐஆர் காப்பி வாங்கியிருக்கேன், சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நீ கண்டம்ட்டெல்லாம் ஃபைல் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அதை நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறோம். இதுக்கிடையில் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இதில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறை சரியாக இருந்து அந்த இடத்தை அளந்து இவங்க கொடுத்த புகார் மனு உண்மையாக பொய்யாங்கிற அளந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வளராது. வருவாய்த்துறையுடைய மெத்தனத்தை கடுமையாக கண்டிக்கிறோம். தேங்க்யூ.
உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.